கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல பாருங்க, முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்களேன். கர்த்தர் யாருக்காக ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்ம சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்தியிலே இருக்கிற பாருங்களேன், ஆண்களாக்கப்பட்டவர்களாகவும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கும் தொழுகிறவர் அனைவருக்கும் எழுதுவது. யாருக்கு எழுதுறான்னு சொன்னா, இது பாவிகளுக்கு எழுதவில்லை, இது பாவிகளுக்கு எழுதவில்லை, இது சீர் பொருந்தும்படியாக, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக, சபைகள் சீர்படுத்தப்படும்படியாக ஆண்டவர். பாருங்களேன், அழகாய் வாசிங்களேன். 2வது வசனம். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் உங்களுக்கும் தங்களுக்கும் நாமத்தை எங்கும் தொழுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென் சொல்லுமா. அநேகருக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் எழுதுகிறார். ரட்சிக்கப்பட வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் எழுதுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், சபைக்குள்ளே நாம் வந்தால் போதாது, சபைக்குள்ளே நாம் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஆனால் சபைக்குள்ளே வந்த நம்ம அந்த ஒழுங்கு முறைகளையும் அந்த சீர்பாடுகளையும் சரியான காரியங்களையும் பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. சரியான காரியங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள், எப்படியெல்லாம் சபை இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் மனுஷருடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்க வேண்டும், விசுவாசத்தில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிற இடம்தான் சபை. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கும்படியாக, பாருங்களேன், ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய சாட்சிகள் ஸ்திரப்பட்டபடி, அது சரியானபடி